வந்து பப்ளிஷ் பண்ணி உண்மையா சொல்லிட்டோம்னா அவங்க வந்து அதை போட்ட வீடியோல சம்பாதிச்சிட்டாங்க. எப்பா எதுக்கு நான் ஏதாவது சொம்பு கிம்முன்னு வாங்குறதுக்கா? இது அவங்களோட டிஆர்பிக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம். யார் இதை வந்து யார் வந்து நம்மளை பத்தி அவங்க தனியா பேசிக்கிறாங்களோ அவங்களுடைய டிஆர்பிக்காக. ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இல்லையோ, ஒருவேளை நம்மளை வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சு கூட அவங்க பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இதில் மணிமேகலை வர்சஸ் பிரியங்கா இந்த பிரச்சனையை கடந்து விட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பட் ஆனால் நாளுக்கு நாள் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க புதுசாக ஒரு விஷயத்த பேசுகிறதாக இருக்கட்டும், இதை பற்றி கருத்து சொல்கிறதாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிஸ், அதாவது வந்து விஜய் டிவியில் இருக்கிற செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிற பிரபலமானவர்கள் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணும்பொழுது நியாயமான முறையில் வாய்ஸ் அவுட் பண்ணால் நம்ம அதை பற்றி பேசவே போகிறதில்ல. பட் ஆனால் ஒரு பக்கமாக பேசும்பொழுது தான் இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப வீடியோ போடுற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. ஸோ அப்படி ஒரு 4 பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து இதை பற்றி ஒரு ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட கேபிஒய் சரத் இருக்கார் பார்த்தீங்களா? குக் வித் கோமாளியில் வந்து கோமாளியாக இருக்கக்கூடிய சரத் அவர்கள் வந்து சட்டம் என் கையில் அப்படிங்கிற ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பேசுகிறாரு. பேசும்போது செய்தியாளர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இந்த பிரச்சனையில் கூட இருந்த குரேஷி அவர்கள்லாம் வந்து இதுக்கு வந்து கருத்து சொல்லிட்டாங்க. பட் என்ன கூடையே சுற்றிய செவ்வாழை இதை பற்றி ஒன்றுமே பேசலையே, நீ இதை பற்றி இதில் நவந்துட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது, இது நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை சார். ஸோ இதை பற்றி பேசி இதை வந்து பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸோ இதில் ஈகோ பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது வரைக்கும் சரி அவர் சொன்னது. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதை பற்றி பேசுகிற அவங்க இதை பற்றி பேசி நிறைய சம்பாரிச்சிட்டாங்க அந்த வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த விஷயத்துக்கு இன்னொரு ஆளும் இதே கருத்தை தான் சொல்லியிருக்காரு. யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபேட்மேன் எனும் ரவீந்தர் அவர்களும் நேத்திக்கு பேட்டியில் இதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் பேசி அந்த பேசுகிற குற்றச்சாட்டு வைக்கிற வீடியோ வச்சே நிறைய சம்பாரிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரத்துக்கும் ரவீந்தருக்கும் நான் கேட்கும் கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, அந்த வீடியோ வந்து ஒரு 6 மில்லியன் வியூஸ் போச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அதில் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த பணத்தை வச்சு அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டமாக ஒரு 10 வருஷத்துக்கு ஓட்டுறதுக்கான எல்லா காசுமே அதில் சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் எவ்வளோ வருது என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த வீடியோ வச்சு இவங்க சம்பாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத் சொல்கிறதும் இவங்க சொல்கிறதும் எந்த வகையில் நியாயம்? இவங்க விஜய் டிவியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விஜய் டிவியில் தர்றதை விட அதில் வர வருமானத்தை விட இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானம் வந்துட போதா? ஸோ அவங்களோட பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையை அவங்க சோஷியல் மீடியா கொண்டு வரும்போது இது 4 பக்கம் பேசத்தான் படும். எல்லாருமே இதை பற்றி பேசத்தான் போகிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க அந்த வீடியோ போட்டு அதில் அவங்க நிறைய சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையிலுமே நியாயமே இல்லைங்க. அப்படின்னா வந்து இதை விட அந்த விஜய் டிவியில் இருக்கும்பொழுது அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்க. அவங்க சுய கௌரவத்தை விட்டு நீ வந்து அவங்களுக்கு அடங்கி தான் போகணும், அப்படி போனால் தான் உனக்கு பைசா வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை விட அதில் நிறைய சம்பாரிச்சிருக்கலாமே. ஸோ அவங்க ஏன் அதை விட்டுட்டு வெளியில் வந்து பேசணும்? ஸோ அவங்க பேசுனதுக்காகவே ஒட்டுமொத்தமாக சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரத் அவர்கள் ஃபஸ்ட்டு இதை தான் சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து பெரிய வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காகவும் இவங்களை வந்து ஃபேஸ் மறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் இவங்க வந்து பேசியிருக்கலாம், பிரபலப்படுத்திக்கிறதுக்காக பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மணிமேகலை மறக்கக்கூடிய மூஞ்சா. இன்னும் சொல்லப்போனால் அந்த செய்தியாளர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் யாரை சொல்கிறீங்க, மணிமேகலை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நழுவி போகிறாப்பா தலைவர். ஸோ ஓப்பனப்பாக சொல்ல வேண்டியதானே, யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஸோ நான் அப்படி யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டா உடனே சொம்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர அவசியம் என்ன? இதை வச்சு இவங்களும் சம்பாதிக்கிறாங்க, வெளியிலையும் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ரவீந்தருமே இதே கருத்தை தான் நேற்று வந்து அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயம் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி நிறைய பேர் பேசி வியூஸுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பொது தளத்துக்கு ஒரு நியூஸ் வந்துட்டாலே, இந்த நியூஸ் மட்டுமே இல்லை, எந்த நியூஸ் வந்தாலும் அதை பற்றி விவாதிக்கக்கூடியது தான் மீடியாக்களோட வேலையே. அதை எப்படி நீங்கள் வந்து இதை வந்து சம்பாதிக்கிறாங்க, இதுக்காக தான் வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஸோ இதை பற்றி மீடியா பேசுகிறதுங்கிறது வந்து உங்களுக்கு குற்றமாக இருக்கா? அப்படின்னா இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவுக்கே வந்திருக்கக்கூடாது. மணிமேகலை வந்து அவங்களோட விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து வெளியில் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. அவங்களோட கஷ்டத்தை அவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னும் சில கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில கருத்துக்கு வந்து நானே உடன்படுவேன். ரவீந்தர் சொன்ன கருத்துக்கு அதை படிப்படியாக பார்க்கலாம் வாங்க.
டிஆர்பிக்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சரத் சொல்கிறது எல்லாமே வந்து காமெடியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு வீடியோவில் அவங்க பெருசாக சம்பாரித்து ஒன்றும் பெருசாக இது பண்ண போகிறதில்ல. ஸோ அடுத்ததாக வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் நம்ம ஆல்ரெடி இவருமே வந்து அந்த பைசா சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் இதை பற்றி வந்து சொல்லியிருந்தார். ஸோ அது ஆல்ரெடி நான் வந்து அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியங்கா அப்படி என்னதாப்பா செஞ்சாங்க, பிரியங்கா வந்து என்னை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க, அது ஓப்பனப்பாக சொல்லுங்கள், ஏன் அவங்க பேரை யூஸ் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு அந்த வீடியோ அவங்க சொல்லவே இல்லை. திரு ரவீந்திர அவர்களே அந்த வீடியோ கிட்டத்தட்ட 16 நிமிஷம் போட்டுருக்காங்க. அதில் வந்து பிரியங்கா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லலை. அப்படி தானே? மக்களாகிய நாங்கள் எல்லாமே இதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு புரிதல் இருக்குது. அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்கங்க, இந்த பிரச்சனையில் நான் வந்து ஒரு ஆங்கராக அங்கே போயிருக்கேங்க. ஸோ என்னோட வேலையை பண்ண விடாமல் அவங்க வந்து இன்டர்ஃபர் பண்ணுறாங்க, என்னையை ஓவர்டேக் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கோசரம் வந்து நீங்கள் என்னை அடிபடிச்சு தான் போகணும், அப்படின்னா தான் இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் என்ன பிரியங்கா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதை சொல்கிறீங்க? அதான் சொல்லிட்டாங்களே, எல்லாத்தையும் தான் தெளிவாக புட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு ரெண்டாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் போட்டாங்க. இதுக்கு மேல என்ன அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, சுயகௌரவத்தை வந்து விட்டு தான் நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறேன், நான் தயாரிப்பாளர் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறேன், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்து தான் நான் பண்ணுறேன். அதுமாரி சுயகௌரவத்தெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. ராமர் என்ன வந்து இப்படிலாம் சுயகௌரவத்தை பார்த்தாருன்னா இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராமர் பண்ணுறது கண்டென்ட் பேஸ்டு ஒரு விஷயம். ஸோ ஒரு கண்டென்ட்டில் அவர் அப்படி வந்து தரக்குறையாக பேசுகிறாங்க. இதுவே ஒன்ஸ் அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா வெளியில் போயிட்டு நார்மலாக பேச போகிறாங்க. இதுதான் நடக்கிற விஷயம். பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக அவங்க சொல்கிறாங்க. என்னை அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க. நான் டைரெக்டாகவே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னை அடிபணிஞ்சு தான் போகணும், அது அப்புறமா தான் எனக்கு 3 ஷோ கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இது எப்படி ஒன்றாகும்? சுயகௌரவத்தை விட்டு தான் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத ரவீந்திரன் வந்து மறைமுகமாக சொல்லி சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி சம்பாதிக்கிறீங்க? ரவீந்தர் சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு மட்டும் நான் உடன்படுவேன்னு ஆல்ரெடி சொன்னது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் மணிமேகலை விட்டுட்டாங்க, பட் ஆனால் பிரியங்காவோட ஃபேமிலி அளவுக்கு நோண்டி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அது வந்து மிக 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 தவறான ஒரு விஷயம். அதாவது இந்த விஷயத்தை வந்து மணிமேகலை வீடியோ போடும்போதே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது வந்து கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணாதீங்க. யாராக இருந்தாலுமே, ஈவன் பிரியங்கா இருந்தாலுமே மணிமேகலை இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லை. இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறமா பிரியங்காவோட அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதாக இருக்கட்டும், அவங்கள தரக்குறைவாக பேசுறதாக இருக்கட்டும், கேரக்டரை பற்றி பேசுறதாக இருக்கட்டும், நிறைய யூடியூபர்ஸ் கேவலமான சில பேர் இந்த மாதிரி அருவருக்கு தகவல் பேசுறது கண்டிக்கத்தக்கது. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் உடன்படுறேன். ஸோ அதுக்கு அப்புறமாக அடுத்ததா அர்ச்சனா ஒரு பேட்டியில் வந்து நேற்று பேசியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஆங்கர் ஒன்று கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குதுங்களா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அர்ச்சனா அந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுடைய கருத்து என்னென்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல டாமினன்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையிலுமே அந்த பேட்டியில் வந்து டாமினன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத வந்து சுற்றி வளைச்சி வழவழா குழகுழான்னு சொல்லி சொன்னாலும் டாமினன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமாக நம்ம மணிமேகலைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதான் உண்மை. நாலாவதாக ஒரு விஷயம், இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயலை வந்து பண்ணியிருக்காரு விஜய் டிவியில். இதே பிரச்சனையை போயிட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அந்த மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடந்த பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, 2 யானைகள் மோதிக்கொண்டு இருக்கும்போது நம்ம போயிட்டு அதை போய் தடுக்கக்கூடாது, அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லி கருத்து சொன்ன அந்த கருத்து கந்தசாமி அவர்கள் வீடியோ, அதாவது வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. ஸோ அந்த போஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை அதுமா வந்து எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அதனால் வீடியோ போடுறவங்க வந்து செருப்பு தான் இருக்குது வீடியோ போடுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சனி ஞாயிறில் வந்து இந்த பிரச்சனையை பற்றி எல்லோரும் வந்து பேசுவாங்க, அவங்களுக்குலாம் செருப்பு தான் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீடியோ போடுறவங்களுக்கும் தான் ப்ளஸ் பொதுமக்களுக்கும் தான். ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சுட்டா ஒரு 2 போட்டியாளர் இருப்பாங்க, அவங்களுக்கு 2 பேருமே ஃபேன் பேஸ் இருக்கும், அவங்க வந்து சண்டை போட்டுப்பாங்க, இது காமன். அதேமாதிரி 2 பேருக்குள்ள ஃபைட்டில் ஃபேன்ஸ் வார் அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு விஷயம். ஸோ இதில் இவர் வந்து விஜய் டிவியில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தொகுப்பாளர். இவர் என்ன போகிறார், செருப்பு தான் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போடுறதுக்கான காரணம் என்ன? ஸோ அது கீழே டிஜே பிளாக் அப்படிங்கிற அதே இதில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு டிஜே, அவருமே வந்து தொடப்பத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ வந்து போட்டு காமிக்கிறாங்க. ஸோ எந்த வகையிலுமே நியாயமான விஷயம் இல்லை. நீ யாரை சொல்கிறீங்க அப்படின்னா,
பொதுமக்களை தான் சொல்கிறீங்க. இந்த ஃபேன்ஸ் வார் அப்படிங்கிறது வந்து காமனாக நடக்குது. யாருமே இப்போ அப்படின்னு பார்த்தா மணிமேகலை பெரிய ஃபேன் பேஸ் அப்படிலாம் இல்லை. ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் 2 பக்கம் இருக்குது. ஸோ அந்த 2 பக்கத்துக்கும் ஆதரவாக 2 பேர் நிற்கிறாங்க. நான் ஈவன் பிரியங்கா ஃபேன்ஸ் மற்றும் மணிமேகலை 2 பேருமே சேர்த்து தான் சொல்கிறேன். 2 பேருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 வகையான ஆட்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 வகையான ஆட்களுமே நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி சாட்டர்டே ஆனால் வந்து வீடியோ போடுவாங்க, பேசுவாங்க, அவங்களுக்காக செருப்பு தான் ரெடியாக இருக்குது, இதை பற்றி பேசாதீங்க, இதை பற்றி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பற்றி தான் சொல்கிறாங்க. எனக்கு புரியல. சோஷியல் மீடியாவுக்கு வந்துருச்சு இந்த விஷயம். இதை பற்றி விவாதிக்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க. இதை வந்து நாகரிகமான முறையில் வந்து விமர்சிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்கள பர்சனல் வாழ்க்கையை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது உரிமை இருக்குது. பட் ஆனால் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே உரிமை இல்லை. மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இது வெளியில் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி விவாதிக்க தான் செய்வாங்க. பட் ஆனால் நாகரிகமான முறையில் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் பார்க்குறீங்க. ஸோ அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.